ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே மினி விளாக்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி 5வது நாளுங்க. இது ஒரு பக்கம் திவ்யா எந்திரிச்சா, இன்னொரு பக்கம் கௌசி தூங்கிட்டு இருந்தா, நான் ஒரு பக்கம் குளிச்சுட்டு நான் என்னோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு பக்கம் சாமி வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் திவ்யா வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டா வீடு எல்லாமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கௌசி எழுப்பி ஒரு வழியா குளின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னும் குளிச்சுட்டு வந்துட்டா. அப்புறம் என்ன காய்ஸ், நான் ஒரு வழியா சாமி வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா தீர்த்தம் தெளிக்க ஆரம்பிச்சேன். தீர்த்தம் தெளிச்சுட்டு சாமிக்கு வந்து பூ போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் கௌசி வந்து சுண்டலை வேக வச்சுக்கிட்டு இருந்தா, நான் ஒன்று சாமிக்கு எல்லா சாமிக்குமே ஒன்று பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்னன்னா சைன்னு சவுண்டு வருது. என்னடான்னு பார்த்தாக்கா சுண்டல் வெந்துருச்சு. அப்புறம் என்னன்னாக்கா சுண்டலை திவ்யா வந்து தாளிச்சுட்டு அப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு திரும்ப பொங்கல் வைக்க ஆரம்பிச்சா. நான் இன்னொரு பக்கம் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி அழகா ரொம்பவே சூப்பரா நம்ம விநாயகர் வந்து ஜம்முன்னு இருக்காப்புல. அப்புறம் என்னங்க, நம்ம முதல் நாள் வந்து எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து சாமி கும்பிட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம விநாயகரை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற போய் நம்மளால் முடிஞ்ச படையல் போட்டு அவருக்கு சாமி கும்பிட்டு தீபம் ஏற்றி கற்பூரம் காட்டி அதுக்கப்புறம் தான் விநாயகர் தூக்கணுன்ற மாதிரி அம்மாலாம் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வந்து எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக பண்ணோம். சுண்டல் பொங்கலை பார்த்தோன்னா நம்ம லியோ விடவே இல்லை. எனக்கும் வேணும்னு சொல்லிட்டேன். இருடா தம்பி, நம்ம சாமி கும்பிட்டு உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அம்சடங்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆக்கிட்டோம். அப்புறம் என்னங்க, எப்பவும் போல் நல்லபடியாக ரொம்ப நிறைவாக சாமி நல்லபடியாக கும்பிட்டோம். முதல் நாளும் நல்லா கும்பிட்டோம். அதுக்கப்புறம் 5 நாள் நம்ம வீட்டில் இருந்தார் விநாயகர். அந்த 5 நாளுமே எங்களால் முடிஞ்ச எல்லாமே நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு இப்போ 5வது நாளும் எங்களால் முடிஞ்சது நம்ம வீட்டு விநாயகருக்கு வந்து படைச்சோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னாக்கா, நம்ம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம வீட்டு விநாயகரை எடுத்துக்கொண்டே நம்ம கரைக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை நம்ம வீட்டு விநாயகரை போய் கரைக்கிறதுக்கு. இருந்தாலும் பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம பண்ணி தானே ஆகணும் இல்லையா. புதுசாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணிடக்கூடாது, அது தப்பாக போயிடும் சாமி விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு வழியாக நம்ம விநாயகரை வந்து தூக்கி அழகாக மணக்கட்டையில் வச்சு அதை மணக்கட்டையில் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுனால ஏதாவது ஸ்லிப் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு பை வச்சு கொண்டு போயாச்சு. நம்ம வீட்டு விநாயகரை அழகாக ஊர்வலம் போகிற விநாயகரோட சேர்த்து நல்லபடியாக அவரோட அமுச்சு வச்சாச்சு. அவரும் நல்லபடியாக கரைவாரு. இந்த மில்லில் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, பை.